ஹை டு ஆல். சண்டேவை எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி தான் சண்டேவை நான் வந்து தூங்கியே என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்தளவுக்கு தூக்கம்லாம் வரல. ஆனால் மற்ற நாள் வர தூக்கம் சண்டே மட்டும் ஏன் வரவே மாட்டேங்குதுன்னு தெரில. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள பற்றி நம்ம பேச போகிறோம். கொஞ்ச நாள் நம்ம அதை பற்றி பேசாமல் இருந்தோம். இப்போ அதை பற்றி பார்க்க போகிறோம். அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எப்பயுமே இப்போ தான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கியா, காலேஜ் படிக்கும்போதே ஏதாவது வேலை பார்க்கலாம்ல, உன்னோட தேவையை நீயே பார்த்துக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதே காலேஜ் முடிச்சுட்டு அப்புறம் இன்னுமா வேலைக்கு போகல, காலேஜ் முடிச்சே 4 நாள் தான் இருக்கும், இன்னுமா வேலைக்கு போகல அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. சரி, அதை கூட தாண்டி ஒரு ஏதோ கிடைச்ச வேலையை போய் உட்காரும் போது ஒரு பிபிஓ, ஸ்டார்டிங் வந்து பிபிஓ கால் சென்டர் இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் அதில் போய் உட்காந்தா என்ன படித்த, போய் கால் சென்டரில் உட்காந்துருக்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. பிபிஓவும் கிட்டத்தட்ட பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங், அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கால் சென்டர் இந்த மாதிரிலாம் இருக்கும். சரி, பிபிஓ அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கால் சென்டர் அப்படின்னு வந்து சொன்னாலும் இதுக்கு எதுக்கு நீ படிக்காமே இந்த வேலையெல்லாம் கிடைக்குமே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்களெல்லாம் பார்த்தாலே நிஜமாவே பயமாக இருக்கும். இதெல்லாம் சினிமாவா, உடனே 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 நம்ம அப்படியே 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 போகிறதுக்கு. ஸ்கூல் முடிச்சுட்டா இப்போ தான் நான் ஸ்கூல் முடித்தேன், உடனே ஏன் காலேஜ் போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் கேட்பாங்க. ஏதாவது காலேஜ் படிக்கும் போதே பார்ட் டைமாக ஜாப் பண்ணணும், அதை ஃபஸ்ட்டு பாரு அப்படின்ட்டு. இதே காலேஜ் முடிச்சிட்டப்பறம் இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்க, அதனால ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஜாப் பாரு, உன்னோட தேவையை நீயே பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதே வேலைக்கு போனாலும் ஏதாவது சொல்லுவாங்க, வேலைக்கு போகலான்னாலும் ஏதாவது சொல்லுவாங்க. ஆக மொத்தத்தில் அவங்கள பார்த்தாலே நமக்கு பயமாக தான் இருக்கும். ஸோ அவங்க எல்லாத்துக்கும் ஒரே விஷயம், எல்லாமே அவங்களுக்கு வந்து டக்குன்னு நடந்துருக்கலாம். ஏன்னா அப்போ இருக்கிற ஜென்ரேஷன் காம்படிஷனே கிடையாது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து சரி இவங்களுக்குலாம் இதெல்லாம் தெரியாது, நம்ம எப்படியாவது உள்ளே போயிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சா அவங்களுக்கு தெரியாத விஷயமே இருக்காது, அந்தளவுக்கு இருக்கும். ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். உள்ளே போய் 5 ரவுண்டு 4 ரவுண்டெல்லாம் ஃபேஸ் பண்ணி கடைசியில் 4வது ரவுண்ட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செலக்ட் ஆகாமல் போகும். அவ்வளோ கஷ்டத்தில் நம்மளே உட்காந்துன்னு இருப்போம். சரி, இந்த வேலையெல்லாம் ரொம்ப லேட் ஆகும், கிடைக்கிற வேலையில் போய் உட்காருவோம் அப்படின்னு நினச்சும் போது கூட ஏதோ ஒரு வேலைக்கு போகிறோன்னு சொல்லிட்டு நம்ம மனசை நம்மளே தேற்றும் போது இவங்க சொல்கிற ஒரு வார்த்தையை கேட்கும் போதே பயமாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம வாழ்க்கையே முடிஞ்சிடுச்சா அப்படின்ற மாதிரி நமக்கே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் போகிற அளவுக்கு அவங்க பேசுவாங்க. ஆனால் அவங்க பேசுறது எதையுமே நம்ம காதில் வாங்காமல் நம்ம வேலையை கரெக்டாக நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு பதில் சொல்கிறது நம்மளோட வேலையே கிடையாது. அவங்க கேட்குற கேள்விக்கு வந்து பதில் சொல்லி நம்மளோட டைமை நம்மளே குறைச்சிக்கிறத விட, நம்மளோட தகுதியை நம்மளே குறைச்சிக்கிறத விட, நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை அவங்க டவுட் பண்ணலாம்.